ஐயா, எனது பெயர் செல்வசாரதி, வெளியூர்லேருந்து வரலாம். இஸ்லாமிய மதம் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ள துருக்கியிலேருந்து வியாபாரிகள் மூலமாக பரவந்தான் கூட்டு சொல்லுது. ஸோ அந்த மாதிரி வந்த ஒரு சிறுபான்மையினருக்கு இந்திய அரசு பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் பல கோடி ரூபாய் செலவு பண்ணி அவங்கள புனித பயணத்துக்கு அனுப்பி வைக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த வித மதத்தினருடையும் எதிர்ப்பு எதுவுமே கிடையாது, எல்லாம் விரும்பி செய்கிறோம். ஆனால் இந்தியாவில் பெரும்பான்மையாக இருக்கிற இந்து மதத்தினருக்கு காஷ்மீரில் அமர்நாத்தில் இருக்கிற ஒரு கோயிலுக்கு எதுக்குமே புண்ணியப்படாத ஒரு நிலத்தை அரசு கோயிலுக்காக இடஒதுக்கீடு பண்ணிருந்தது. அதை எதிர்த்து அங்கே இருக்கிற முஸ்லீம்லாம் அதை பண்ணி அந்த இடத்தையே ரத்து பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்தியாவில் மத உணர்வு நல்லிணக்கம் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. அதாவது நம்ம நாட்டிலங்க முஸ்லீம்கள் ஹஜ்ஜிங்கிற புனித பயணம் போகிறாங்கல்ல, மக்காவுக்கு போகிறாங்கல்ல, இப்படி போகிறவங்களுக்காக வேண்டி அரசாங்கம் மானியம்னு ஒன்று கொடுக்குது. இந்த போகிறாங்க இல்லையா, அவங்களுக்குன்னு ஒரு மானிய தொகைன்னு என்ன செய்கிறாங்க, ஒரு தொகையை கொடுக்குறாங்க. அப்போ ஒரு மதச்சார்பற்ற நாட்டில் முஸ்லீம்களுக்கு மட்டும் இது மாதிரி கொடுக்குறாங்களே, இது சரியாங்கிறது பரிசீலிக்க வேண்டிய ஒரு விஷயம்ங்கிறார். இது கரெக்டு தான். ஆனால் உண்மையான ஒரு விவரத்தை நீங்கள் விளங்கிக்கிட்டீங்கன்னு சொன்னால் இந்த மானியம்ங்கிறது ஒரு கண்துடைப்பு, உண்மையில் மானியம் கிடையாது. என்ன மேட்டர்ன்னு கேட்டால், இப்போ சாதாரணமாக இப்போ நீங்கள் சவுதி அரேபியாவுக்கு ஃப்ளைட்டில் போகிறீங்கன்னு வைங்க, சாதாரணமாக ஃப்ளைட்டில் போகிறீங்கன்னு சொன்னால் 12,000 ரூபா டிக்கெட்டு வைத்து கொண்டால் இந்த ஹஜ்ஜி நேரத்தில் 30,000 ரூபா வாங்குறாங்க. நல்லா விளங்கணும், விமானத்துக்கு எவ்வளோ வாங்குறாங்க, அது எங்கள்கிட்ட கூடுதல் காசு வாங்குறாங்க. ஹஜ்ஜிக்குன்னு சொல்லிட்டு இந்த விமான சர்வீஸ் அந்த நேரத்தில் மாத்திரம் என்ன செய்கிறாங்க, 1.5 மடங்கு அதிகமாக வாங்குறாங்க. அதில் பாதி எங்களுக்கு தர்றாங்க. எங்கள்கிட்ட 20,000 ரூபா வாங்கிவிட்டு எங்கள்கிட்ட 10,000 ரூபா தர்றாங்க. நல்லா விளங்கிக்கிறேன்னு. நீங்களும் யாத்திரைகளுக்குன்னு நீங்கள் ஒரு அரசாங்கத்துக்கு 30,000 ரூபா உங்கள்கிட்ட வருமானம் வந்தால் அதுலேருந்து ஒரு 10,000 ரூபா தருவாங்க. இவங்க இந்த ஹஜ்ஜி மானியம்னு சொல்லி நிறைய பேர் இப்போ என்ன செய்கிறாங்க தெரியுமா, இந்த மானியத்தெல்லாம் எதிர்பார்க்கறது இல்லை, இலங்கைக்கு போய் இலங்கையிலேருந்து ஹஜ்ஜிக்கு போகிறாங்க, காசு கம்மியாக இருக்கிறது. துபாய்க்கு போய் துபாயிலேருந்து ஹஜ்ஜிக்கு போகிறாங்க, காசு கம்மியாக இருக்கிறது. மலேசியா போய் மலேசியா மானியத்துக்கு அனுப்புகிற இங்கேயில் போகணும், அதை விட எங்களுக்கு சீப்பாக இருக்கிறது. நாங்கள் இந்த இந்தியாவிலேருந்து போகும்போது என்ன செய்கிறாங்கன்னா, ஹஜ்ஜி நேரம் வந்த உடனே தாறுமாறாக விமான கட்டணத்தை கூட்டி அதன் மூலமாக அரசாங்கம் என்ன செய்யுது, பெரிய அளவில் லாபம் சம்பாதிக்கிறது. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம்னு கேட்டால், வழக்கமாக உள்ள ரேட்டை கொடுத்து நீ மானியத்தை எடுத்துக்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம். நாங்கள் என்ன கேட்குறோம்னு கேட்டால், எப்பவும் என்ன ரேட்டு வாங்குவியோ அந்த ரேட்டை வாங்கிக்கப்பா, நீ மானியத்தெல்லாம் நிப்பாட்டியிருப்பா, பிற மதத்துக்காரங்களுக்கு ஒரு சலுகை மாதிரி தெரியுது, நமக்குள்ள கசப்புலாம் உண்டாகுது, நீ மானியமும் தர வேணாம், விலையும் கூட்ட வேணாம். நம்மள்ட்ட 100 ரூபாய் உங்கள்கிட்ட பறிச்சுட்டு 50 ரூபா தந்தா சலுகையா, என்கிட்ட 100 ரூபாய் பறிச்சுட்டு இந்த 50 ரூபா வச்சுக்க அப்படின்னா இது என்ன இது? அதனால ஃபஸ்ட்டு இந்த மானியம் என்பதுங்க அது ஒரு மோசடி நடக்கிறது. நாங்கள் போராடிட்டு இருக்கோம், நீங்கள் மானியத்தை நிறுத்தி விட்டு நீங்கள் கரெக்டான ரேட்டில் எங்களுக்கு ஹஜ்ஜி கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு வகை. அடுத்தவர் என்ன கேட்குறாருன்னா, அமர்நாத் கோயில்னு அங்கே ஒரு கோயில் இருக்கிறது, அந்த கோயிலுக்காக வேண்டி பெரிய அளவு ஒரு பல ஏக்கர் நிலங்களை அந்த அரசாங்கம் என்ன செய்யுதுன்னா அது இலவசமாக கொடுக்குது. பல ஏக்கர் நிலங்களை அந்த கோயிலுக்கு கொடுக்குறது. கொடுத்தது யாருன்னா முஸ்லீம்கள் இருக்கிற அரசாங்கம் தான், நல்லா விளங்கிக்கணும். அப்போ முதலமைச்சராக இருந்தவர் யார், அவர் முஃப்தி முகமது சயீத், அவர் முதலமைச்சராக இருக்கும்போது தான் என்ன செய்கிறாரு, அதை கொடுக்குறாரு. அப்போ கொடுத்தவொன்னே என்ன ஆகுதுன்னு கேட்டால், அங்கே காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் நம்ம மற்ற மாநிலங்கள் இருக்கக்கூடிய நல்லிணக்கம் கிடையாது. அது 2 பேருக்கு மத்தியில் மோதலும் பயங்கரமான வெறுப்பும் ஊட்டப்பட்டு இருக்கிறது. ஆனால் உலகத்திலே சகிப்புத்தன்மைக்கு உதாரணமாக இருந்த மாநிலம் காஷ்மீர். வரலாற்றில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் காஷ்மீர் மக்கள் மாதிரி மனிதநேயமிக்கவர்கள், மத உணர்வை மதவெறி அற்றவர்களை நீங்கள் பார்க்கவே இயலாது. ஏன், நாடு விடுதலை அடைகிறதுக்கு முன்னாடி இந்த காஷ்மீரில் ஒரு ராஜா இருந்தார். காஷ்மீரில் முஸ்லீம்கள் தான் மெஜாரிட்டிங்க. காஷ்மீரில் மன்னர் ஆட்சி நடக்குது. மன்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹரிசிங்னு ஒரு மன்னர் தான், ராஜா தான் இருக்கிறார். ஹரிசிங் என்பவர் இந்து மன்னர். இந்து மன்னருடைய ஆட்சியில் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, இந்துக்கள் ரொம்ப கம்மியாக இருக்காங்க காஷ்மீரில். அந்த காஷ்மீரில் ராஜா யாருன்னு கேட்டால் ஹரிசிங் என்ற ஒரு மன்னர், அவருடைய அத்தா, அவருடைய அப்பா, அவருடைய தாத்தா பரம்பரையாக இருக்கிறாங்க. அவருடைய மகன் தான் கரண் சிங் இப்போ கூட இருக்கார் காங்கிரஸில். இந்த கரண் சிங் ஒருத்தர் இருக்காரு, இவருடைய தகப்பனார் தான் ஹரிசிங், ராஜா ஹரிசிங். இந்த ராஜா ஹரிசிங்குடைய காலத்தில் தான் நாடே விடுதலை அடைகிறது. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய அந்த மக்கள் ஒரு இந்து மன்னருக்கு கீழே தொன்று தலைமுறையாக இருந்த ஒரு மாநிலம் அது. இந்த பாகிஸ்தானும் நம்ம நாட்டில் உள்ளவர்களும் அரசியல் பண்ணி
ரெண்டு சமூகங்களை மோத விட்டு பிரச்சனையாக்கி ரெண்டு சமூகங்களுக்கு மத்தியில் இந்த மாதிரி நல்லிணக்க நிகழ்ச்சியில் அங்கே நடக்க வாய்ப்பே இல்லை. வெறுப்பு உண்டாக்கி இருக்கிற காரணத்தினால காஷ்மீரில் முஸ்லீமுக்கு என்ன செஞ்சாலும் இந்துவுக்கு பிடிக்காது, இந்துவுக்கு என்ன செஞ்சாலும் முஸ்லீமுக்கு பிடிக்காது. அவன் என்ன செய்யறான், முஸ்லீம்களாம் எழுந்திரிச்சுக்கிட்டு நாங்கள் யாரும் கோரிக்கை வைக்கல, இங்கே உள்ள முஸ்லீம்கள் யாரும் இந்த மாதிரி கொடுக்கக்கூடாது நாங்கள் யாராவது சொன்னோமா, இந்தியாவில் எங்கேயாவது சொன்னாங்களா? காஷ்மீரில் உள்ளவன் வந்து ரெண்டு பேரும் அந்த கீரியும் பாம்புமாக அவங்க பயங்கரமாக அடிக்கடி மோதிக்கொண்டும் சண்டையிட்டு கொண்டு இருக்கிற காரணத்தினால கோயிலுக்கு நீ இதை கொடுத்ததை நாங்கள் எதிர்க்கிறோன்னு சொல்லி அவங்க எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ண உடனே இவன் கொடுத்தது வாங்கிவிட்டான் திருப்பி பயந்துக்கிட்டு, கலவரம் வருதுன்னு சொல்லி வாங்கணும்னா இவன் விட மாட்டேன்னு என்ன செய்யறான், இந்த ஜம்மு பகுதியில் இவன் மெஜாரிட்டியாக இருக்கிறான், காஷ்மீர் பகுதியில் அவன் மெஜாரிட்டியாக இருக்கிறான் சின்ன அளவில். அதனால இவன் இந்த கடை எடுப்பு நடத்தவன், ஹர்த்தால் நடத்தவன், லாரியை மறிக்க இப்படியான ஒரு பிரச்சனைகள் போய்கொண்டே இருக்கிறத தவிர இது தவறு. காஷ்மீரில் இருக்கிறவன் வந்து ஒரு அரசாங்கம் ஒரு நல்லிணக்கத்தை கருதி முஸ்லீமுக்கு ஏதாவது கொடுத்தா அது பிரச்சனையாக்கக்கூடாது, இந்துவுக்கு ஏதாவது கொடுத்தா பிரச்சனையாக்கக்கூடாது. அது காஷ்மீரில் போய் ஒரு யோசிச்சு அழகாக செஞ்சுருக்கணும். இது ஒரு மாதிரியான ஒரு மாநிலம், இதில் வந்து கொஞ்சம் ஒரு டாக்டிஸாக அதை கையாண்டுருக்கணும். இது விளங்காமல் இவர் அரசியல் பண்ணி அதை ஒழுங்காக நடத்த தெரியாமல் நடத்தி நினைஞ்சிட்டாரு. இந்த முஃப்தி முகமது சயீத் கெடுத்து விட்டு போயிட்டாரு. இது எங்களுக்கு அதில் உடன்பாடு கிடையாது. ஆனால் அங்கே பிரச்சனையாக்கி நினைஞ்சிட்டாங்க, ஒரு மத நிலைக்கு கெடுத்துருக்குறாங்க. உங்களோட சேர்ந்து நாங்களும் அதை கண்டிக்கிறோம். ஆனால் ஹஜ்ஜி மானியம்ங்கிறது மானியம் கிடையாது, அது வந்து எங்கள்கிட்ட வந்து பிடுங்கிறது தான், எங்களுக்கு நஷ்டம் தான். அதை மட்டும் பதிவு பண்ணிக்கிறோம். இதுவும் நல்ல ஒரு தேவையான ஒரு கேள்வி தாங்க. ஏன்னா இதெல்லாம் உங்கள் உள்ளங்களில் உள்ளது. இது மாதிரி கேள்விகள் தான் வந்து ஒரு மதத்தை புரிந்து கொள்வதற்கு பயனுள்ளதாக இருக்கும். அதாவது இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும்ங்க பெண்களுடைய உடை அதுக்கு ஒரு வரம்பு இஸ்லாம் சொல்லுகிறது. என்ன சொல்லு, அந்த கருப்பாக போடுறது வெள்ளையாக போடுறதுலாம் அது அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. புர்காங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு சைஸ் ட்ரெஸ்ஸுக்கு பேர் கிடையாது. பெண்கள் வந்து அந்நிய ஆடவர்கள் முன்னால், அந்நிய என்று சொன்னால் அதாவது தந்தை, மகன், அண்ணன், தம்பி, தாய் மாமா, சித்தப்பா, பெரியப்பா அல்லாதவங்க அந்நியன். அந்நியன் அந்நிய மகத்துவம்னு அர்த்தம் கிடையாது. அந்நியர்னு சொன்னால் தந்தை, மகன், அண்ணன், தம்பி யாரையெல்லாம் கல்யாணம் பண்ண மாட்டோமோ அவங்க. யாரை கல்யாணம் பண்ண மாட்டோம்? ஒரு பெண் அப்பனை கல்யாணம் பண்ண முடியுமா? அவங்களுக்கு முன்னாடி இப்படிலாம் நடந்துக்கலாம். அண்ணனை கல்யாணம் பண்ண முடியுமா? தம்பியை கல்யாணம் பண்ண முடியுமா? ஒரு பெண்ணு யாரை திருமணம் செய்ய முடியாதோ அந்த உறவினர்கள்ட்ட நீங்கள் இப்படி வேணாலும் இருந்துட்டு போங்க. வேறு அவங்களுக்கு வேறு மாதிரி எண்ணங்கள் வராது. தகப்பு பிள்ளையை பார்த்து வேறு மாதிரி எண்ணம் கொள்ள மாட்டான், அண்ணன் தங்கச்சியை பார்த்து வேறு மாதிரி எண்ணம் கொள்ள மாட்டான், அப்போ சித்தப்பன் தன்னுடைய அண்ணன் தம்பி அண்ணன் மகளை பார்த்து வேறு மாதிரி எண்ணம் கொள்ள மாட்டான். மற்றவர்கள் அந்நியர்கள் மத்தியில், அது முஸ்லீம் அந்நியர்களாக இருந்தாலும் சரி, இந்து அந்நியர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ அந்நியர்களாக இருந்தாலும் சரி, இந்த ரிலேஷனில் இல்லாதவங்களுக்கு முன்னாடி நீங்கள் சென்றால் உங்கள் முகம், கையை தவிர மற்ற பகுதிகளை மறைத்து கொள்ளுங்கள். குறிப்பிட்ட ஆடையெல்லாம் கணக்கு கிடையாது. முகம் தெரியணும் கண்டிப்பாக, கை தெரியணும் இயங்குவதற்கு, மற்ற பகுதிகளை மறைத்து கொள்ளுங்கள். இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய கட்டளை. இந்த கட்டளைக்கு ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு விதமாக வடிவம் கொடுத்துக்கிடுவாங்க. தஞ்சை ஜில்லாவில் போனால் வெள்ளையாக ஒரு துப்பட்டியை போத்திக்கிடுவாங்க, இந்த பகுதிக்கு வந்தால் ஒரு கருப்பாக புர்காவை போட்டுக்கிடுவாங்க. ஒவ்வொரு பகுதிகளையும் ஒவ்வொரு விதமான ஒரு ட்ரெஸ் என்ன செய்கிறாங்க, கையாளுறாங்க. அந்த ட்ரெஸ்ஸுடைய அமைப்பை பற்றி இஸ்லாத்துக்கு கவலை கிடையாது. என்ன செய்யணும், முகம் தெரியலாம், கை தெரியலாம், மற்றது மறைச்சிக்கிறங்கன்னு சொல்லுது. இப்போ இது சரியா தவறா அது பார்க்கணும். தவறுன்னா அது திருத்தலாம். இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னு கேட்டால், ஒரு ஆணையும் பெண்ணையும் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் ஆண்களை விட பெண்கள்கிட்ட வந்து ஈர்க்கக்கூடிய தன்மை அதிகம் இருக்கிறது. ஒரு ஆணை பார்த்து இப்படி விழுங்குற மாதிரி பொம்பளையெல்லாம் பார்க்க மாட்டான். உனக்குதா போகிற ஒரு ஆம்பளையும் பார்த்துக்கிட்டு பொம்பளை ரசிக்கிட்டு இருப்பான்னு ரசிக்கிட்டு இருக்க மாட்டான். பெண்கள் ஆண்களை பொறுத்தவரை என்ன செய்கிறான், பெண்களை வந்து பல விதங்களில் ரசிக்கக்கூடியவனாக இருக்கிறான். இதை யாருமே மறுக்க இயலாது. நீங்கள் நடைமுறையில் நீங்கள் பார்த்தா கூட இப்போ சினிமா போடுறாங்கல்ல, சினிமாவில் என்ன செய்கிறான்னு கேட்டால் பொம்பளையில் ஈர்க்கணும். அதுக்கு என்ன மாதிரி காட்சி வைப்பான், ஒரு அழுக காட்சி வச்சு விட்ருவான். பொம்பளையை இருக்கிறதுக்கு என்ன செய்வான், அங்கே அப்படி கண்ணீர் கொட்டுற மாதிரி 2 காட்சி வச்சா தான் என்ன செய்வாங்க, பொம்பளையே போவாங்க. ஆம்பளை இருக்கணும், அதுக்கு என்ன பண்ணுவான், ஒரு பொம்பளை அரைகுறை ட்ரெஸ்ஸாக விட்டுருவான். அப்போ பொம்பளையை ஒரு மாதிரியாக காட்டினா ஆம்பளை இழுக்கப்படுறதை நீங்கள் இந்த சினிமாக்காரங்கலேருந்து நீங்கள் கற்றுக்கலாம். இப்படி தான் காட்டுறாங்க. அப்போ ஆம்பளைக்கு என்ன பண்ணுறான்டா, கதாநாயகன் எடுத்துக்கிறங்களேன், அவன் ஃபுல் பேண்ட் போட்டிருக்கிறான், கை ஃபுல் ஹேண்ட் சட்டை போட்டிருக்கிறான். அவனுங்கதா எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஒரு ஆம்பளையை முழுசாக காட்டுற,
அது மட்டும் கோட்டு வர போட்டுக்கிறான், டை வர போட்டுக்கிறான், இப்படி எல்லாம் ஒரு ஆம்பளையை காட்டுறானே. பொம்பளையை காட்டும் போது மட்டும் ஏன் அப்படி இடையில பிரேக் கொடுக்குறான்? அப்படி எதுக்கு ஜன்னல் வைக்கிறான் ஜாக்கெட்டில்? எதுக்கு இடையில உள்ளதெல்லாம் தெரிகிற மாதிரி காட்டுறான்? அப்போ அதெல்லாம் பார்க்குறான். அந்த 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 நல்லா தெரிகிறது. இது வேணும்னு பண்ணுறாங்க. பொம்பளைய போக பொருளாக்குறான். பொம்பளைய ஒரு ஏதோ காம பொருள் மாதிரி நினைக்கிறானே தவிர எல்லாரும் பார்த்து ரசிக்கிறது இதான அர்த்தம். போக பொருள் உரிமைன்னு பேசுகிறாங்களே, இது பெண்களை கேவலப்படுத்தா இல்லையா? ஆம்பளையோ டீசெண்டாக காட்டுற மாதிரி ஒரு பொம்பளையும் தன்னோட அறிவை கொண்டு ஆண்களை கவரக்கூடாதா? மக்களை கவரக்கூடாதா? தன்னுடைய ஆற்றலை கொண்டு கவரக்கூடாதா? திறமையை கொண்டு கவரக்கூடாதா? உடம்பை வச்சு தான் கவரணுமா? பெண்களில் வந்து கவருவதற்கு எதை வச்சு கவர பார்க்குறான்? அவ்வளோ வேணாங்க. கிரிக்கெட் விளையாடுறாங்க, டென்னிஸ் விளையாடுறாங்கன்னு வைங்களேன். ஆம்பளை டென்னிஸ் விளையாடுவான், அவனுக்கு தொட வரைக்கும் டவுசரு. பொம்பளை டென்னிஸ் விளையாண்டா இங்கே வரைக்கும். பார்த்துருக்கீங்களா? இங்கே ஒரே விளையாட்டு தானே. அது ஆம்பளைக்கு வந்து தொட வரைக்கும் முழங்கால் வரைக்கும் டவுசர் போட்டு விட்டுருக்குற, பொம்பளைக்கு எதுக்கு ஏற்றுற? அந்த குதிக்கும் போது அந்த பார்க்கணுமா? அதுதான் மேட்ரு. வேற என்னது? இவன் டென்னிஸ் பார்க்க போகிறது கிடையாது. அப்போ எதை எடுத்தாலும் பாருங்கள், ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஆம்பளைகளுக்கு ஃபுல் பேண்ட் போட்டு வான்னு சொல்லுவான். பொம்பளைகளுக்கு என்ன செய்வான்னா மினி கவுன் போட்டு வாமா, குட்டப்பாவாடையை போட்டு வாங்குறான். அதாவது யூனிஃபார்ம் சில ஸ்கூலுக்குள்ள. நான் கேட்குறேன், யார் கூட மறைக்கணும்? கூடுதலாக ஆம்பளை மறைக்கணுமா பொம்பளை மறைக்கணுமா? ஒரு வீட்டில் இருக்கிறோம், ஒரு ஆம்பளை இருக்கிறான். இப்போ நான் எங்கள் வீட்டில் இருக்கிறேன்ட்டு வைங்க, நான் சட்டையை கழட்டி போட்டு பனியன் இல்லாமல் நான் வீட்டில் இருப்பேனா இல்லையா? என் அக்கா முன்னாடி அப்படி இருப்பேன், என் தங்கச்சி முன்னாடி கூட நான் அப்படி இருப்பேன், என் மகள் முன்னாடி இருப்பேன், பொண்டாட்டி முன்னாடி இருப்பேன், இப்படி இருக்கிறோம். அதே மாதிரி பொம்பளை வந்து வீட்டுக்கு வந்தவொடனே சேலை எங்கள்கிட்ட ஜாக்கெட்டையும் கழட்டி போட்டு கீழே ஒரு அப்படி வச்சுட்டு இருக்க முடியுமா? அண்ணன் முன்னாடி இருக்க முடியுமா? அப்போ நம்ம நல்லா விளங்குறோம். ஆம்பளையும் பொம்பளையும் ஒரே அளவில் மறைக்கக்கூடியது இல்லை, கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறது. அப்போ நான் என்ன கேட்குறேன்னு கேட்டால், இந்த உலகத்தில் செயல்படணும், இயங்கணும். இயங்குவதற்கு, முன்னேறுவதற்கு, படிக்கிறதுக்கு, வேலை பார்க்கறதற்கு, பதவி வகிப்பதற்கு முகமும் கையும் தெரிஞ்சால் போதுமா போதாதா? இப்போ நம்ம எடுத்துக்கிறோமே, நம்ம நாட்டுக்கு பிரதமர் இருக்கிறார் மன்மோகன் சிங். அவருக்கு மூஞ்சி மட்டும்தான் தெரியுது, பிரதமர் ஆக முடியலையா? அவர் தொப்புளையா காட்டினாரு? இல்லை, ஒரு நாட்டில் பிரதமர் ஆகுறதுக்கு வந்து வைத்த காட்டி தான் அவர் பிரதமர் ஆனவரா? அவருக்கு என்னமா தெரியுதா? தலையை கூட மறைச்சிக்கிறார். அவர் தலப்பா கூட என்ன செய்கிறாரு? அதையும் மறைச்சிக்கிறாரு. இப்போ இந்த மூஞ்சியும் மறைச்சிக்கிறார். இந்த இவ்வளோ தான் தெரியுது. ஒரு மனிதனுக்கு இவ்வளவு தான் தெரிகிறது, அவருக்கு நாட்டுக்கு பிரதமர் ஆக முடியுதுல. வாஜ்பாய் நரக்கல் டவுசர் போட்டுட்டா பிரதமராக இருந்தார். வாஜ்பாய் பார்த்தா அவர் போட்டு சூட்டு ஷேர்வானின்னு ஒன்றுக்கு மேலே ஒன்று போட்டு 7 ட்ரெஸ்ஸை போட்டு இப்படி நிற்கிறார். அப்போ எல்லாமே ஒரு ஆண்கள் வந்து எல்லாத்தையும் மறைத்து கொண்டு அவர்களால் முன்னேற முடியுதா இல்லையா? இப்போ நான் ஒரு ஃபுல் ஹேண்ட் போட்டுக்கொண்டு நான் உலக வாழ்க்கையில் நான் செயல்பட முடியுதா? எனக்கு என்ன தெரியுது? உங்களுக்கு முகம் தானே தெரியுது. என்னுடைய முகம் தானே உங்கள் எல்லாருக்கும் தெரியுது. உங்கள் முகம் தானே எனக்கு எல்லாருக்கும் தெரியுது. ஏன் பெண்கள் மாத்திரம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு கூடுதலாக காட்டுறீங்க? ஆம்பளை முகத்தை காட்டுறான், நீங்கள் முகத்தை காட்டி போக வேண்டியது தானே. பெண்கள் என்ன செய்கிறாங்க? நாங்கள் வேணும்னு நல்லா பாருங்கள், பஸ்ஸில் போயிட்டு இருப்பாங்க. பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கே தெரியும் அந்த ஆம்பளை வந்து எங்கே கண்ணு போகுது, இப்படி இழுத்து போத்துறது. என்னது உனக்கு தெரியுதுல்ல, அவன் கண்ணு அங்கே தான் வருது. ஏன் அதை காட்டாமல் போயிட வேண்டிய ஆரம்பத்திலேயே நல்லா தெரியும். இப்படி பார்ப்பான், மறுபடியும் பார்ப்பான், அந்த சைடில் பார்ப்பான். எதுக்கு நம்ம நல்லா தெரியும், இதை தான் பார்க்குறான். அப்போ தெரியும் போது இது எதுக்கு நமக்கு தேவையா? இப்படி செய்யலாமா? ஒரு ஆணுடைய மனசில் ஒரு சபலத்தை உண்டாக்கக்கூடியவர்களாக பெண்கள் இருக்கும் பொழுது அந்த சபலத்தை நம்ம உண்டாக்கி ஒருத்தனை கெடுக்கலாமா? ஆண்கள் அப்படி தான் இருக்கிறான், அலமோதக்கூடியவனாகத்தான் இருக்கிறான். பெரும்பாலான ஆண்கள் ரொம்ப கண்ட்ரோலாக கட்டுப்பாடாக இருக்கணும், 10% கூட இருக்க மாட்டான்னு நான் நினைக்கிறேன். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் இவங்க ஏன் இப்படி வந்து நடக்கிறாங்க? சரி, சட்டை தான் போடுறோம், மறைக்கிறதுக்கு தானே போடணும், அதுக்கு முதல்ல ஒரு ஜன்னல் எப்படிலாம் வருதுன்னு பாருங்கள். ஃபேன்சியாக ஜன்னல் வேறு இப்படி ஓட்டையாக விட்டு அது எதுக்கு காட்டணும்? என்னத்துக்காக வேண்டிய இதை பண்ணுறீங்க? சரி, முதுவை மறைக்க வேண்டியான பின்னாடி பார்த்தா இவ்வளோ தாங்க இருக்குது. ஜாக்கெட்டில் பின்னாடி பார்த்தா இந்த 2 இன்ச்சுக்கு தான் இருக்குது, மீதி உள்ள முதுகுலாம் தெரியுது. இது எதுக்குன்னா இது வந்து ஒரு ஆணை தூண்டுமா தூண்டாதான்? தூண்டி கொண்டு இருக்குதா இல்லையா? டிஎன்டிஜே வீடியோ விஷன், டிஎன்டிஜேவின் மார்க்க விளக்க குறுந்தகடுகள் பிஜே சம்சுல்லுஹா, எம்ஐ சுலைமான், எம்எஸ் சுலைமான், அல்தாஃபி மற்றும் மார்க்க அறிஞர்களின் உரைகள் அடங்கிய சீடிகள் வெறும் ரூபாய் 20 மட்டுமே. கடந்த ரமலானில் சகோதரர் பிஜே அவர்கள் ஆற்றிய இஸ்லாம் கூறும் பொருளியல் தொடர் சொற்பொழிவு கிட்டத்தட்ட 27 மணி நேர நிகழ்ச்சி 3 டிவிடிகளில் விலை ரூபாய் 100 மட்டும். மொத்த விற்பனையாளர்களுக்கு கழிவுகள் உண்டு. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் 1 தமிழ் வார இதழ். உறங்கி கிடந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்புவதில் 13 ஆண்டு கால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளில் நடுநிலைமை, விமர்சனங்களில் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை.
இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல், ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வு கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 400, வெளிநாடு ரூபாய் 2300, தனி இதழ் ரூபாய் 8. உங்கள் டிராஃப்ட்களை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் நம்பர் 7 வடமரைக்கார் ஸ்ட்ரீட், 2nd floor, மண்ணடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். இமெயில் unarvu@readofmail.com. திருக்குர்ஆன் தமிழாக்கம் பி ஜெய்னுலாபுதீன். தேவைப்படும் வசனங்களுக்கான தெளிவான விளக்கங்கள், அரபு கலை சொற்களுக்கான விளக்கங்கள், எந்த தலைப்பை பற்றிய வசனத்தையும் மிக எளிதாக தேடி எடுக்கும் வகையிலான விரிவான பொருள் அட்டவணை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான சான்றுகள், இத்துடன் அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 240 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன்ஸ், நம்பர் 3, போஸ்ட் ஆபீஸ் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 65690810. சமூகத்துல கூட்டமா போறதுனால நீங்க சேஃப்டியா இருக்கிறீங்க. தனியா மட்டும் இருந்தீங்கன்னு சொன்னா, அது மாதிரி ஒருத்தன் பார்த்துக்கிட்டான்னு சொன்னா, ஒண்ணு கிடக்கு ஒன்று ஆயிருமா இல்லையா? ஒண்ணு கிடக்கு ஒன்று ஆகுறது மட்டும் இல்ல, கற்பு மட்டும் போவாது. கற்பழிச்சு விட்டு என்ன செய்வான், உசுரோட விட்டா சாட்சி சொல்லிடுவான்னு கொலை பண்ணி விடுவான். பெண்களுடைய உயிருக்கே உழ வைக்கக்கூடியது அது. அதெல்லாம் நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டா, நீங்க புர்காக இருக்க அந்த கற்பனையை விட்டுருங்க. பொதுவாக வெளியே வரக்கூடிய நேரத்தில் நம்மிடத்தில் ஆண்கள் எதை ரசிக்கிறார்களோ, எந்த இடத்துல ஆண்களுடைய கண்கள் மேயுமோ, அந்த இடங்களை நம்ம என்ன செய்வோம், நம்ம குடும்பத்துக்கு புருஷனுக்கு மட்டும் உள்ளதா வைத்துக் கொள்வோம், நம்ம வீட்டுக்குள்ள மட்டும் வைத்துக் கொள்வோம். அதான் ஒரு பெண்ணுடைய கண்ணியம். கண்ணியமானவர்களாகத்தானே பெண்கள் இருக்கணும், காம பொருளாவா இருக்கணும். கண்ணியப்படுத்தணும். அவங்களை பார்த்து அவங்களோட அறிவை பார்த்து என்ன செய்யணும், அழகா அந்த பெண்ணு பேசுகிறாள் நான் மதிக்கணும். நல்ல விவரமாக அந்த பெண் இருக்கிறாள், விவரமாக நல்லா எழுதுகிறாள், நல்லா கட்டுரை எழுதுகிறாள், நல்ல நிர்வாகம் பண்ணுகிறாள் பெருமை அடிக்கணுமே தவிர, பெண்களை பற்றி புருஷன் ஒருத்தன் தான் என்ன செய்யணும், உதடு அழகா இருக்கிறது, உன் கண்ணு அழகா இருக்கிறது, அது அழகா இருக்குன்னு புருஷன் தான் சொல்லணுமே தவிர, மற்றவங்களாம் என்ன சொல்லணும், பெண்களுக்கு மரியாதை, அவருடைய ஆற்றல், அவருடைய திறமை, அவருடைய நிர்வாகம், அவருடைய செயல்பாடுகளில் பெருமை வாங்குறது தான் அது உரிமையா? அல்லது இந்த மாதிரி நம்ம கவர்ச்சியாக பிறருக்கு பார்த்து அப்படி ரசிக்கிறது பெருமை? அதில் என்ன பெருமை இருக்குது? அது நம்மளை சிறுமப்படுத்தணும், நம்மளை ஒரு கேவலமாக்குறாங்க. அதனால தான் என்ன பண்ணாங்கன்னு கேட்டால், பெண் உரிமைக்காக உள்ள இயக்கங்கள்லாம் என்ன பண்ணாங்க, ஒரு கட்டத்தில் இந்த தொப்புள் தெரிகிற மாதிரி போஸ்டர் விட்டுவாங்கல்ல, அதில் போய் தார் பூசினாங்க. அதுதானே இஸ்லாம் சொல்லுது. ஏன் தார் பூசுறீங்க, உரிமை விட்டுற வேண்டியதானே? இந்த தொப்புள் தெரிகிற மாதிரி போஸ்டர் விட்டுனா பொம்பளை எல்லாம் தாட்டு தூக்கிட்டு போய் தார் பூசிட்டு இருந்தாங்க சென்னையில், பெண் உரிமை இயக்கங்கள்லாம். அதுதான் சொல்கிறோம், ஏன் தார் பூசுறாங்கல்ல, அது ஏன் தார் பூசுற மாதிரி படத்தில் தார் பூசுவாங்களா, நிஜத்தில் பூசாடி என்ன அர்த்தம்? படத்தில் போடும்போது தார் பூசுறீங்கல்ல, நிஜமா தொப்புளை காட்டிட்டு போறாங்க, அவங்களுக்கு இப்போ பூச போறீங்க. இதான் மேட்ரு. படமே ஒருத்தனை தடுமாற செய்யும் என்று சொன்னால் நிஜம் தடுமாற செய்யுமா? ஆவதா? நிழல் தனது, நிழலை விட நிஜம் பாதிக்குமா இல்லையா? இதுக்கு தான் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், இதெல்லாம் படிப்பதற்கு இதெல்லாம் தடையா இருக்காது. சில பெண்கள் முஸ்லீம்கள் இப்படி மட்டும் போறாங்க, முகமே தெரியாம, அது இஸ்லாம் சொல்ல கிடையாது. அவங்க மடமையினால் அதை செய்யறாங்க. இஸ்லாம் அப்படி சொல்ல கிடையாது. எந்த ஒரு மனுஷனும் முகத்தை மறைத்தால் நல்லவனும் கெட்டு போவான். திருட்டு போயெல்லாம் மூடி போட்டு தான் போவான், யார்ட்டு கண்டுபிடிக்க இயலாது. என்னை ஒருத்த 4 பேர் பார்த்தா தான் நான் ஒழுக்கமா இருப்பேன். யார் என்னை பார்க்க மாட்டாங்கன்னா, யாருக்கு எனக்கு தெரியாதுன்னா, பாண்டிச்சேரியில் நல்லவராக இருக்கும், பம்பாயில் கெட்டு போயிடறான். காரணம் என்ன? பாண்டிச்சேரியில் அண்ணன் பார்த்துருவான், தம்பி பார்த்துருவான், மாமா பார்த்துருவான், மச்சான் பார்த்துருவான், வாத்தியார் பார்த்துருவாருன்னு அப்படி பழைய பயந்துக்கிட்டு தப்பு செய்ய மாட்டான். பம்பாயில் எனக்கு யாரை தெரியும்? இதான் மேட்ரு. உள்ளூரில் நல்லவனாக இருக்கணும், வெளியூரில் கெட்டு போவான். அதாவது மனிதர்கள் நம்மளை பார்த்து கண்காணிப்பார்கள்ங்கிற ஒரு பயம்தான் மனிதனை நல்லவனை வாழ செய்யும். அதனால இந்த முகத்தை மறைத்து கொண்டு போறார்கள் என்று சொன்னால் அது இஸ்லாம் அப்படி சொல்லவே இல்லை. நபிகள் நாயகம் காலத்தில் அப்படி ஒரு பழக்கம் இருக்கவில்லை. அது மார்க்கத்தை அறியாத சில பேர் தப்பாக சொல்லி கொடுத்து சில பெண்கள் மனசுல என்ன செஞ்சாங்க, தவறான கருத்தை விதைச்சிட்டாங்க. முகம் சாதாரண முகத்தை யார் பார்க்கலாம், தப்பே கிடையாது. வணங்குதா? காம பார்வையில் பார்க்காம சாதாரணமாக ஒருவர் முகத்தை ஒருவர் பார்ப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. அதுதான் கண்டிக்கத்தக்கது. இது சம்பந்தமாக கூடுதல் விவரத்துக்காக வேண்டி இஸ்லாம் பெண்களின் உரிமையை பறிக்கிறதாங்கிற ஒரு புஸ்தகத்தில் நிறைய டீட்டெயில் எழுதியிருக்கிறோம். உங்களுக்கு அந்த புஸ்தகம் தருவாங்க, கேள்வி கேட்டவருக்கு வாங்கிக்கிறங்க. இருங்க, அவர் ஒரு பேப்பர் கொடுத்தாருலங்க, அதையே சொல்லிட்டு இருக்கிறாரு. சரி, பதிவு செஞ்சிடறாங்க. அவர் ஒரு பேப்பர் கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா அவருக்கு ஒரு செய்தி நான் சொல்ல வேண்டியிருக்கு முக்கியமாக, அதனால இதை படிக்கிறேன். அதாவது இந்து மத வெறியர்கள் டிசம்பர் 6 புரட்சியாளர் அம்பேத்கர் நினைவு தினத்தன்று அதே நாளில் பாபர் மசூதியை விஹெச்பி, RSS, பிஜேபி பற்றி அறைகோல் விடுங்கள். நான் உங்களுடைய பேச்சுக்களை அடிக்கடி பார்ப்பேன். குறிப்பு, நான் தந்தை பெரியார் கொள்கை உடைய எழுதியிருக்கிறார். இதில் அறைகோல்லாம் விட வேணாம். விளங்குதா?
இந்து மக்கள் யாரும் இந்த பயங்கரவாதத்தையெல்லாம் ஆதரிக்கலை. நல்லிணக்கம் பேணக்கூடியவர்களும் அதிகமாக இருக்கிறாங்க. அவங்க தனிமைப்படுத்தி தான் வச்சுருக்கிறாங்க, அதை விட்டுருவோம். ஆனால் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால், அவர் வந்தார்ல இது கொடுக்குறதுக்கு, வந்தவொடனே என்ன செஞ்சாருன்னா குனிஞ்சி என் காலை தொடுற மாதிரி வர்றாரு. இது நல்ல இது பெரிய டேஞ்சரானது. அது பெரியார் கொள்கையில் இருக்கிறேன்னு சொல்கிறார். நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால், மனிதனை மனித நிலைக்கு மேலே மதிக்கிறதான் எல்லா விதமான மூட நம்பிக்கைக்கும் காரணமே, மூல கர்த்தா அதுதான். எந்த ஒரு மனிதனும் நான் ஒரு பேசுகிறேன், அந்த மகானாயிருவேன்னா நடிக்கிறது கூட பேசலாம். நான் சொல்லக்கூடியது பொய்யா கூட இருக்கலாம். நான் நல்லவனா கெட்டவனா எனக்கும் என்னை படைத்த இறைவனுக்கும் தெரியுமே தவிர உங்களுக்கு தெரியுமா? ஒரு மனுஷன் பெரிய தலப்பா கட்டியிருந்தா நல்லவன், காவி துண்டு போட்டால் நல்லவன், பச்சை ட்ரெஸ் போட்டால் நல்லவன், ஜெபமாலை ஊட்டியிருந்தா அதெல்லாம் நமக்கு முடியாது. அதெல்லாம் ஒரு 100 ரூபா செலவழிச்சு அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கலாம். அதனால் நீங்கள் என்ன நினைக்கக்கூடாது, இவர் நல்லா பேசுகிறாரு அதனால் பெரிய மகான் கடவுளுக்கு வேண்டி வரானா? எதுக்கு ஒரு மனிதனுடைய தலை என்பது எவ்வளோ பெரிய கிரீடம், அதை கொண்டே கீழே தாழ்த்தலாமா யாருக்கா வேண்டி? நம்முடைய தலை தான் எல்லா விதமான புலன்களும் 6 அறிவு அங்கே தான் இருக்குது. கையிலாம் ஒரு அறிவு தான் இருக்கிறது. தலையில் தான் பார்க்குற அறிவு இருக்கிறது, தலையில் தான் கேட்குற அறிவு இருக்கிறது, தலையில் தான் முகந்து பார்க்குற அறிவு இருக்கிறது, தலையில் தான் சுவைக்கிற அறிவு கூட இருக்கிறது, தலையில் தொடுகிற அறிவு கூட இருக்கிறது, தலையில் தான் சிந்திக்கிற அறிவு இருக்கிறது. சுவை, ஒளி, ஊர், ஓசை, நாற்றம் என்று சொல்லக்கூடிய 5 புலனும் 6வதாக சிந்திக்கிறதும் சேர்ந்திருக்கக்கூடிய கிரீடமே தலை. இதை எந்த காலுக்கும் முன்னாடி தாழ்த்திடாதீங்க. அது அரசியல் தலைவரானாலும் சரி, மத தலைவரானாலும் சரி, சீர்திருத்த கருத்துக்களை சொன்னாலும் சரி, அது பெரியாராக இருந்தாலும் சரி, அது அண்ணாவாக இருந்தாலும் சரி, மத குருமார்களாக இருந்தாலும் சரி, உங்கள் தலை எந்த மனிதனுடைய உங்களை மாதிரி மலஜலத்தை சுமந்திருக்கிறதா யாராக இருந்தாலும், யாரை நீங்கள் மகான் பெரியார் என்று சொல்கிறீர்களோ அவர்கள் உங்களைப் போலவே மலஜலம் கழிக்கக்கூடியவர்கள், உங்களைப் போலவே ஆசாபாசம் உள்ளவர்கள், உங்களைப் போலவே எல்லா பலவீனம் உள்ளவர்கள். இன்னும் சொல்ல போனால் உங்களை விட தலைவர்களாக இருப்பவர்கள் எல்லா வகையிலும் மட்டமானவர்கள். உங்களுக்கு சுயநலம் கிடையாது, உங்களுக்கு தூய எண்ணம் இருக்கும். தலைவர்களுக்கு உங்களை வச்சு சம்பாதிக்கணும்னு இருக்கும், உங்களை வச்சு புகழ் தேடணும்னு இருக்கும். நீங்கள் தான் அவர்களுக்கு தேவை. நல்ல விளைக்கணும், அவர்கள் உங்களுக்கு தேவையில்லை. அவங்க இல்லாமல் உங்களுக்கு வாழ முடியும், நீங்கள் இல்லாமல் அவங்களுக்கு வாழ இயலாது. நீ தான் சுத்தமான ஆளு, பொதுமக்களாக இருக்கக்கூடிய நீ தான் தலைவர்கள். அப்படி நீங்கள் நினைக்கணும். ஒருத்தரும் நான் எதுக்குப்பா நான் அடுத்தவங்க முன்னாடி குனியக்கூடாது, காலில் உழுவக்கூடாது. இதை கற்றுக்கிறங்க எல்லாரும். இதுதான் சுயமரியாதை என்பது, இதுதான் உண்மையான பகுத்தறிவு என்பது. ஆனால் எதனால் அவர் செய்கிறான்னு அவரையும் குறை சொல்ல முடியாது. பகுத்தறிவுன்னு சொல்லி பெரியார் சொல்லிட்டு போனாலும் அவரையும் ஒரு சிலையை வச்சு அவருக்கு ஒரு மாலையை போட்டு முடிச்சு விட்டாங்க. அதுவே பகுத்தறிவு கிடையாது. அவர் சிலைக்கு தான் விளங்குமா மாலையை போட்டால்? அது உணருமா? பகுத்தறிவுங்கிறது அவங்க மாற்றிட்ட காரணத்தினால இப்படி ஒன்று வந்துருச்சு. நீங்கள் கேட்டதை நான் சொல்வதை விட உங்களுக்கு நல்லதை நான் சொல்ல வேண்டியிருக்கிறவங்கதா. இது நீ எக்காரணம் ஒன்று சுயமரியாதை. மனிதனுக்கு ஃபஸ்ட்டு தேவை என்ன? அந்த ரெஸ்பெக்ட் இருக்கு இல்லையா, சுயமரியாதை, அதை விடவே கூடாது. நிமிர்ந்து நிற்கணும், அதான் நல்லது. ஒத்துக்கிட்டார். ரைட், ஓகே, சரி. நான் ஒரு கிறிஸ்டினா, என் பேர் லூமரி, பாண்டிச்சேரி தான். நான் அசாமில் கிறிஸ்டினை ரொம்ப கொடுமைப்படுத்தி ரொம்ப வீடுங்கள்லாம் எரிச்சு இது பண்ணாங்க. அது முஸ்லீம்ன்றாங்க. அது முஸ்லீம் தானா என்னன்னு எங்களுக்கு தெரியணும். கிறிஸ்தவர்களுக்கு எதிரான ஒரு தாக்குதல் ஒரிசாவில் நடக்கிறது, இன்றைக்கும் நடக்கிறது. இன்னும் அமைதி ஆகலை. ஒரிசாவில் கந்தமால் என்ற மாவட்டத்தில் அங்கே ஒரு விஸ்வ இந்து பரிஷத்தை சேர்ந்த ஒரு சாமியாரை நக்சலைட்டுகள் கொள்றாங்க. நக்சலைட்டுகள் அவங்களுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் பிடிக்காது. அவங்களுக்கு நக்சல் தீவிரவாதிகள்ங்கிறவங்க என்ன செய்கிறாங்க, அவரை கொண்டு விடுறாங்க. அது நக்சல் தான் கொன்றாங்கன்னு தெரிஞ்சு கூட இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்துத்துவ இயக்கங்கள் கிறிஸ்துவ மிஷனரிகள் தான் பணம் கொடுத்து அவங்களுடைய மத பிரச்சாரத்துக்கு தடையாக இருந்ததுனால அந்த சாமியாரை கொண்டு விட்டாங்கன்னு சொல்லி பரப்பி விட்டு இந்துக்களை எல்லாம் உசுப்பி இப்படி தான் பரப்புவாங்க. கோத்ராவில் ரயில் எரிஞ்சது தற்செயலாக எரிஞ்சதுன்னு சொல்லி கமிஷன் ரிப்போர்ட் சொல்லுது. ஆனால் முஸ்லீம் தான் கொடுத்துனாங்கன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, உசுப்பி விட்டு 2000 பேர் காலி பண்ணாங்க. அந்த மாதிரி இந்த ஒரிசாவுலையும் அந்த சாமியாரை கொன்றது கண்டிக்கத்தக்கது. பஜ்ரங் தளத்தை சேர்ந்த அந்த தலைவரை கொன்றது யாரு கொன்றாலும் இது நல்ல வழிமுறை கிடையாது. ஆனால் யார் செஞ்சா அவனையில பிடிக்கணும். எவனோ செஞ்சுட்டு போனதுக்கு இன்னொரு மேலே பழி போட்டு இந்து மக்களெல்லாம் கிளப்பி விட்டு நிறைய சர்ச்சுகளை நினைஞ்சிட்டாங்க, கொளுத்தி விட்டாங்க. நிறைய கன்னியாஸ்திரிகளை கற்பழிச்சிருக்கிறாங்க. நிறைய மக்களை ஒரு ஊரை விட்டு விரட்டி இருக்கிறாங்க. வீடுகள்லாம் இடித்து தகர்த்திருக்கிறாங்க. இன்னைக்கும் கந்தமால் மாவட்டத்தில் அமைதி திரும்பவில்லை. மீடியாக்களை வாய்ப்பு விட்டு போட்டு வெளியே வராமல் மறைத்து கொண்டிருக்கிறார்களே தவிர இன்றைக்கு கூட நடந்து கொண்டிருக்கிறது. இதை செஞ்சது முஸ்லீம் கிடையாதுமா, ஒரு இந்து சாமியாரைத்தான் கொல்லப்பட்டார், அதுக்காகத்தான் செய்கிறாங்க. அங்கே ஒரிசாவில் முஸ்லீம்கள் அந்த மாதிரி காரியத்தை செய்யலை. அனைத்து மதங்களை
இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். எனவே பொதுவான ஒரு கேள்வி, இந்து மதத்தை பொறுத்தவரை 42 ரிஷிகள் பின்னருக்கு கூட அர்த்தத்துக்கு பாடம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அவர்களுக்கு சில வேத நூல்கள் இருக்கின்றது. இவர்கள் மற்ற மதத்தினுடைய கடவுளை ஏற்றுக்கொள்வதில்லை. அதே அடிப்படையில் கிறிஸ்துவர்கள் எடுத்துக்கொண்டால் பரிசுத்த ஆவி இயேசுவே கடவுள் என்று சொல்லுகிறார்கள். அவருக்கு கீதை என்று ஒரு புனிதம் இருக்கிறது. மற்ற மத கடவுளை அவர் ஏற்றுக்கொள்வதில்லை. முஸ்லிம்களை பொறுத்தவரை எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் அவருடைய கடவுள் என்று சொல்கிறார்கள். உங்களுக்கு என்று ஒரு மத நூல் இருக்கின்றது. மற்ற மத கடவுளை நூல்களை நீங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் எந்த கடவுளை ஏற்றுக்கொள்ளாமல் கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லை என்று சொன்னார். எனவே உங்களை பொறுத்த வரைக்கும் கடவுள் நம்பிக்கையிலே உங்களுடைய கருத்து என்ன, மத அடிப்படை மத நூல்களிலே உங்களுடைய கருத்து என்ன என்பதை தெளிவாக குறிப்பிடுகிறது. இந்துக்கள் அவர்கள் சிலரை கடவுள் என்று வைத்திருக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் சிலரை கடவுளுங்கிறாங்க, முஸ்லீம்கள் நீங்கள் அல்லாஹ்வை கடவுளுங்கிறீங்க. பெரியார் வந்து கடவுளே தேவையில்லை இல்லைன்னு சொன்னார். உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிற கேட்குறாரு. இப்போ நம்முடைய கருத்து என்னன்னு கேட்டால், நாங்கள் தான் முஸ்லீம் தானே, உங்களுக்கு தெரியுமே. முஸ்லீமுக்கு ஒரு கருத்தான் இருக்கும், நடிக்க முடியாது, மறைக்க முடியாது. எங்களுடைய கருத்து என்னன்னு கேட்டால், இந்த அகில உலகத்தையும் படைத்து பராமரிக்கக்கூடிய ஒரே ஒரு சூப்பர் பவராகிய கடவுள் ஒருவன் இருக்கிறான் அப்படின்னு நாங்கள் நம்பணும். இதுதான் எங்களுடைய மதத்தினுடைய கொள்கை. இதில் என்ன நீங்கள் கேட்டால், கடவுள் இல்லைன்னு பெரியார் சொன்னார்ல, அதுதான் பகுத்தறிவு என்று நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. கடவுள் இருக்கிறார் என்பது பகுத்தறிவா, கடவுள் இல்லை என்பது பகுத்தறிவா? இதை நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். பகுத்தறிவுண்டா என்னன்னு கேட்டால், காரண காரியங்களை வைத்து பார்ப்பதை விட மேலதிகமாக உள்ளதை விளங்குறதுக்கு பேர் தான் பகுத்தறிவு. பார்க்கறது தான் விளங்குறதுக்கு பேர் பகுத்தறிவு கிடையாது. ஆடு கூட விளங்கும், ஒரு ஆடு கூட அதனுடைய எஜமானை கரெக்டாக கண்டுபிடிக்கும். அதுக்கு பகுத்தறிவுன்னு சொல்ல முடியுமா? ஒரு நாய் கூட தன்னுடைய எஜமானை கரெக்டாக என்ன செய்யும், கண்டுபிடிக்கும். ஆடு ஒரு புல்லை போட்டால் திங்கி, இறைச்சியை போட்டால் திங்காது. இதை நம்ம சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாதுன்னு எதுக்கு தெரியும்? ஒரு ஆட்டுக்கு தெரியும். பழமொழி கூட சொல்லுவார்கள், புலி பசித்தாலும் புல்லை தின்னாதுன்னு சொல்லி. அப்போ பிரித்து பார்க்குதுல, அது புளிக்கு போய் புல்லை போட்டால் திங்குமா? நம்ம சாமானை கொண்டு வான்னு சொல்லி போடும். அப்போ பார்த்தோன்னு அதுக்கு தெரியுது நம்ம சாப்பிட்ற பொருள் இல்லை, இதை தான் நம்ம சாப்பிடணும். இப்படி எல்லாம் சில விஷயங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா ஜீவன்களையும் பார்த்து அறியக்கூடியவைகளாக இருக்கின்றன. மனிதன் மட்டும்தான் பார்த்தும் அறிவான், பார்த்ததை டெவலப் பண்ணி அறியக்கூடியவனாக இருக்கிறான். மனுஷனுக்கு மட்டும்தான் அதுக்கு பேர் தான் பகுத்தறிவு என்பது. இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? கடவுளை நீங்கள் பார்த்தீங்களா? பெரியாருடைய வாதம் என்னன்னு சொன்னால், கடவுளை யார் பார்த்தது? அப்போ பார்த்தத்தான் அறிகிறங்கிற பகுத்தறிவா? பார்த்து அறிகிறதுக்கு பேர் பகுத்தறிவே கிடையாது. பகுத்தறிவு வேணாம். பார்த்து அறிகிறதுக்கு என்ன தேவையில்லை? ஒரு ஆட்டுக்கு இருக்கிற அறிவு போதும், ஒரு மாட்டுக்கு இருக்கிற அறிவு போதும் பார்த்து அறிகிறதுக்கு. அப்போ அதனால பள்ளத்தை பார்த்து போகுது, தண்ணியை பார்த்தா ஒதுங்கிக்கிறது, சேத்துல போய் இறங்குது ஆடு மாடெல்லாம், கரெக்டாக போகுதுல அதனுடைய பாதையில். அப்போ பகுத்தறிவு என்ன? நம்ம என்ன செய்கிறோம்? பயங்கர புழுக்கமாக இருக்குங்க, நீங்கள் என்ன விளங்கிறீங்க? இங்கே திரும்பியே நீங்கள் பார்க்கல, கட்டும் வெயில் அடிக்குன்னு விளங்குறீங்கல்ல. வெயிலை போய் பார்த்தீங்களா? இப்போ வெயிலை பார்க்கல, ஆனால் வெயிலுடைய விளைவு உள்ள உட்காந்து பார்க்குறீங்க. பாடியெல்லாம் வேவுது, காலையில் இருந்த மாதிரி இப்போ இல்லை. அநேகமாக இது நல்லா பயங்கரமான, இது 40 டிகிரி இருக்கும், 35 டிகிரி இருக்கும்னு என்ன செய்கிறீங்க? உங்கள் பாடி சொல்கிற தகவலை கேட்டு நம்புறீங்க. அப்போ நம்ம என்ன கேட்குறோம்? நம்ம வெயிலை போய் பார்த்தியா அப்படின்னு நம்ம கேட்குறது இல்லை. அப்போ இந்த வெப்பத்தினால் அந்த வெயில் இருக்கும். ஒரு இடத்துல பயங்கரமாக புகை தென்படுது, அதை பார்க்குறோம். அந்த இடத்துல ஏதோ நெருப்பு பிடிச்சிருச்சின்னு விளங்குறோம். நெருப்பையா பார்த்தோம்? பார்த்தது புகையை, விளங்குனது நெருப்பை. அப்போ புகையை விளங்குறோம். இந்த புகை இருந்தால் இதுக்கு பின்னாடி இதுதான் இருக்கும் அப்படின்னு விளங்குறோம் இல்லையா? அதுக்கு பேர் தான் பகுத்தறிவு. அப்போ பகுத்தறிவுனா நம்ம என்ன விளங்கிக்கணும்னு கேட்டால், நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இந்த அருகு இந்த போடியம் இருக்கிறது, இது ஒரு போடியம், பலகையில் செய்யப்பட்ட ஒரு போடியம் இருக்கிறது. இந்த போடியத்தை நான் சொல்கிறேன், உங்கள்கிட்ட சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்? இந்த போடியம் இருக்குல்ல, இந்த இடத்துல ஒரு மரம் இருந்தது, அந்த மரம் தன்னால் கீழே விழுந்தது, தன்னால் அறுத்து கொண்டது, தன்னால் இப்படி ஜாயிண்ட் ஆனது, தன்னால் இது உண்டானுச்சுன்னு சொன்னால் நீங்கள் ஒத்துக்குருவீங்களா? ஆனால் இருக்கு போல இது பிற தன்னால் உண்டாகும், இதை வந்து யாராவது செஞ்சு தானே உண்டாகும்னு சொல்கிறீங்களா? இல்லையா? அப்போ இதை இது தன்னால் இந்த சாதாரண ஒரு போடியம் தன்னால் உண்டாகாது என்று நம்முடைய அறிவு சொல்லும் பொழுது, இந்த அண்ட சராசரம், இந்த சூரியன், இந்த பூமி, இந்த அகிலங்கள் எல்லாமே தன்னால் உண்டானுச்சுங்கிறது நம்ம ஏற்றுக்கிறோம். இது தன்னால் உண்டானுச்சுன்னா நம்ம ஏற்றுக்கிற மாட்டேங்கிறோம். இது தானாக உண்டாயிருச்சுன்னு சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கிற மாட்டேங்கிறீங்க. இது தானாக உண்டாயிருச்சுன்னா ஏற்றுக்கிற மாட்டேங்கிறீங்க. ஆனால் இந்த சூரியன் தானாக உண்டானுச்சு, சந்திரன் தானாக உண்டானுச்சு, இதுக்கு பின்னாடி எவனுடைய திட்டமும் இல்லை. அதில் இல்லை, அவ்வளோ நுணுக்கமாக இருக்கிறது. ஒரு பிளான் பண்ணி திட்டமிட்டவன் உருவாக்கினால் எப்படி இருக்குமோ அப்படி இந்த சூரிய சந்திரனுடைய கோள்களுடைய இயக்கங்கள் இருக்கிறதா? தாறுமாறா ஒரு பொருளை போட்டு உடைக்கிறேன்,
தாறுமாற உடையும். அதில் ஏதாவது ஒழுங்கு இருக்குமா? இருக்காது. ஆனால் இப்படி கலட்டுறேன், பாட்டாக கலட்டுறேன், இது சிஸ்டமாக இருக்குன்னு அர்த்தம். கலட்டுறேன், மறுபடியும் மாட்ட முடியும். பேட்டரியை தனியாக, மூடியை தனியாக, சிம் கார்டை தனியாக, ஒன்னொன்னே கலட்டுறேன். இப்போ இந்த உலகத்தை எடுத்துக்கொண்டால் இதை தூக்கி போட்டு உடஞ்சா 72 சில்லா போகுமே, அந்த மாதிரி இயங்கி கொண்டிருக்கிறதா? இதில் ஒவ்வொரு பாட்டாக கலட்டி பார்ப்போமே, அந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் ஒரு ஒழுங்கு இருக்கா, ஒரு சிஸ்டம் இருக்குதான்னு பாருங்க. சிஸ்டம் இல்லாமல் இருந்துச்சுன்னு வைங்க, அதான் உண்டாயிருச்சுன்னு சொல்லிட்டு போங்க. அது ஒரு சிஸ்டமும் அதில் ஒரு ஒழுங்கும் ஒரு கண்ட்ரோலும் ஒரு கட்டுப்பாடும் ஒரு டைமிங்கும் இருக்குமே. ஆனால் அப்போ நீங்கள் என்ன முடிவுக்கு வரணும்? இதுக்கு சூரியனுக்கு அறிவு கிடையாது. அப்போ அறிவு உள்ள ஆற்றல் உள்ள ஒருத்தன் உண்டாக்காமல் இது உண்டாயிருக்கான்னு தானே முடிவுக்கு வரணும். இப்போ சூரியனை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் நீங்கள் ஒரு வருஷம்ங்கிறீங்க. ஒரு வருஷம்டா என்ன? அதாவது இந்த பூமி வந்து சூரியனை ஒரு ரவுண்ட் அடிக்கக்கூடிய காலம் ஒரு வருஷம். இங்கேருந்து ஆரம்பித்த பூமி இப்படியே சுற்றி இப்படி வந்துருச்சுன்னு சொன்னால் ஜனவரி 1ஆம் தேதிக்கு இந்த இடத்துல இருந்தால் அடுத்த ஜனவரி 1க்கு இங்கே இருக்கும். இதுதான் மேட்ரு. இதுதானே வருஷங்கிறது. இது என்னைக்காவது மாறி இருக்குதா? 365 நாள். இந்த நாளில் இந்த பூமி என்ன செஞ்சிருது? ஒரு சூரியனை ஒரு சுற்றி முடிச்சிருது. அந்த கால்நாளை போட்டு தான் 4 வருஷத்துக்கு ஒருக்கா லீப் வருஷம்னு என்ன செய்வாங்க? ஒரு நாள் கூட்டிக்கிடுவாங்க பிப்ரவரியில். அந்த காலாக போட முடியாது இல்லையா? அதுக்கு தான் 365 காலாக போட்டு 4 காலையும் சேர்த்து 4வது வருஷத்தில் சேர்த்து விட்றாங்க கணக்கு. அப்போ நம்ம வேண்டாம் கணக்கு வைக்கிற தப்பு பண்ணுறோம். அது அந்த கால்நாளை விட மாட்டேங்குது. நம்ம கூட கால்நாளை விட்டுட்டு என்ன செஞ்சிடறோம்? 365 சொல்லிட்டு தெரியும். அது என்ன பண்ணுது? கரெக்டாக சுற்றுது. அந்த சுற்றுரை வேகம் எந்த மாதிரி சுற்றுது? இப்போ பாண்டிச்சேரியில் நம்ம உட்காந்துருக்குறோம். இன்னைக்கு எத்தனை மணிக்கு சூரியன் மறையும்னு சொல்ல முடியுமா? முடியாதா? பாண்டிச்சேரியில் இன்னைக்கு சன்செட்டு எத்தனை மணிக்கு சொல்ல முடியுமா? முடியாதா? முடியும். ஏன் சொல்ல முடியுது? சிஸ்டமாக இருக்கு, சொல்ல முடியுது. இன்னைக்கு விட்டுருவோம். இப்போ 2008 3008 டிசம்பரில் எப்போ மறையும்னு இன்னைக்கு சொல்ல முடியுமே? பாண்டிச்சேரியில் 3008ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் இதே தேதியில் சூரியன் எத்தனை மணிக்கு எத்தனை நிமிஷத்துக்கு மறையும் என்று 1000 வருஷத்துக்கு பிந்தி, இப்போ 2008ங்க, 1000 வருஷத்துக்கு பிந்தி இந்த சூரியன் இந்த ஊரில் எத்தனை மணிக்கு மறையும்னு சொல்ல முடியுமா? முடியாதா? சொல்ல முடியும். இப்போ கணிச்சு சொல்ல முடியும். இப்போ கணிச்சு இப்போ கணக்கு பண்ண என்ன செய்ய முடியும்? உடனே சொல்ல முடியும். அப்போ நான் என்ன கேட்குறேன், இன்னொரு 1000 வருஷம் கழிச்சாலும் எத்தனை மணிக்கு பாண்டிச்சேரியில் மறையும், எத்தனை மேரில் சென்னைக்கு மறையும், எத்தனை மணிக்கு வந்து மதுரையில் மறையும், எத்தனை மணியில் அமெரிக்காவில் மறையும் என்று சொல்ல முடியுமானால் இது எவ்வளவு நுணுக்கத்தோடவும் எவ்வளவு திட்டத்தோடவும் எவ்வளவு ஒழுங்கோடவும் படைக்கப்பட்டிருக்கிறது. விளங்குதா இல்லையா? இவ்வளோ வேண்டியதில்லை. நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். கன்னியாகுமரிக்கு போனீங்கன்னு சொன்னால் காந்திக்கு ஒரு நினைவு மண்டபம் வச்சுருக்கிறாங்க. கன்னியாகுமரியில் காந்திக்காக ஒரு நினைவு மண்டபம் வச்சுருக்கிறாங்க. அதில் வந்து என்ன சொன்ன, அக்டோபர் 2ஆம் தேதி பிறந்தநாளா இறந்தநாளா? அது பிறந்தநாளா? அக்டோபர் 2ஆம் தேதி அன்னைக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அவருடைய சாம்பல் வச்சுக்கிறாங்க ஒரு சட்டியில். அந்த நினைவு அஞ்சலில் சாம்பல் இருக்கும். அந்த மேலே உள்ள முகடு இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு ஹோல் போட்டிருப்பாங்க, ஓட்டை. அந்த ஓட்டை எப்படி இருக்கும்னு கேட்டால் அக்டோபர் 2ஆம் தேதிக்கு அந்த சூரியன் எந்த இடத்துல இருக்குமோ அதை நோக்குன அளவில் ஒரு ஓட்டை போட்டு வச்சிருக்கிறான். இந்த சாம்பலில் வந்து அக்டோபர் 2ஆம் தேதி மட்டும் வெயில் நேரப்படும். அக்டோபர் 365 நாளில் 364 நாளும் வெயில் படாது. இந்த ஓட்டை இப்படி போட்டான்னா டெய்லி கூட பட்டுரும். அவன் என்ன பண்ணுறான்னா அக்டோபர் 2ஆம் தேதி எந்த இடத்துல இருக்கும்னு கண்டுபிடிச்சி அதுக்கு நேர ஒரு கோடை இழுத்துட்டு வர்றான். நேரு கோடை இழுத்துக்கிட்டு வந்து அந்த கோட்டுக்கு நேர அந்த ஓட்டை இப்படி கிராஸாக போடுறான். அந்த கிராஸாக போடும்போது அக்டோபர் 2க்கு கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துடுது. இன்னைக்கு நீங்கள் போய் பார்க்கலாம். அட் அக்டோபர் 2ஆம் தேதி இந்த இடத்துல வெயில் கரெக்டாக வருதுன்னு கண்டுபிடிச்சானே இவன் திறமையானவனா? இது மாதிரி ஒரு இயக்கத்தை ஒருத்தர் நிர்ணயிச்சு வச்சிருக்கிறானே, அப்படி ஒருத்தன் இருக்கணுமா? சிந்திச்சு பாருங்க. இது தாறுமாறாக படைக்கப்பட்ட மாதிரியா இருக்கிறது. சந்திர கிரகணம் வருது, சூரிய கிரகணம் வருதுங்கிறான். இத்தனாம் தேதிக்கு சூரிய கிரகணம், இன்னென்ன ஊரில் தெரியும், இன்னென்ன ஊரில் முழு சூரிய கிரகணம், இன்னென்ன ஊரில் அரை சூரிய கிரகணம், இன்னென்ன ஊரில் தெரியாது, இத்தனை மணிக்கு கிரகணம் ஆரம்பிக்கும், இத்தனை மணிக்கு மறையும். இதெல்லாம் உனக்கு எப்படி சொல்கிற? அந்த சூரியனுடைய சுழற்சி வேகம் எல்லாம் ஒரு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பஸ்ஸில் ஏறி உட்காடுறோமுங்க, டிரைவர் ஓட்டுறான். எப்படி ஓட்டுறான்? திடீர்னு 100ல் போகிறான், திடீர்னு 30க்கு வர்றான், திடீர்னு 40க்கு போகிறான், திடீர்னு 60 கிலோமீட்டர் வேகத்தை சொல்கிறேன், 40 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறான், திடீர்னு 100 கிலோமீட்டருக்கு அழுத்துறான். இவன் எவ்வளோ நேரத்தில் போய் சேருவான்னு சொல்ல முடியுமா? சொல்ல இயலாது. ஏன்? இவன் ஒரு சீரான வேகத்தில் போகலையே. 100லே போனால் சொல்லிவிடலாம், 40ல் போனால் சொல்லிவிடலாம். இவன் என்ன செய்யணும்? 2 நிமிஷம் 100ல் விட்றான், 2 நிமிஷம் 40க்கு வர்றான், 2 நிமிஷம் 60க்கு போகிறான், 2 நிமிஷம் 80க்கு போகிறான். இவன் எவ்வளோ நேரத்தில் பாண்டிச்சேரியிலேருந்து மெட்ராஸுக்கு சேருவான்னா எந்த கொம்பனாலையும் கணிக்க இயலாது. அதே நேரத்தில் 100ல் தான் போகிறான்,
101 கூட போக மாட்டான், 99 கூட போக மாட்டான்னா இவன் எவ்வளோ நேரத்தில் போய் சேரணும் சொல்ல முடியாதா? கிலோமீட்டர் கணக்கு பண்ண வேண்டியது, இவனுடைய வேகத்தையும் கணக்கு பண்ண வேண்டியது, இவ்வளோ நேரத்தில் போய் சேர்ந்துருவான்னு சொல்லி போடலாம்ல. அப்போ இப்போ இவன் கரெக்டான வேகத்தில் போகிற மாதிரி இருக்கிறது ஒரு திட்டமிட்டு தான் நான் செய்ய முடியும். இந்த சூரியனுக்கு அந்த திட்டத்தை வகுத்து கொடுத்தது யார்? தன்னால் உண்டான இப்படிலாம் உண்டாயிருக்குமா? சூரியனுக்கு மட்டுமில்லை, ஒவ்வொரு நட்சத்திரம், ஒவ்வொரு கோள், ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிஸ்டம், ஒரு ஒழுங்கு, ஒரு கண்ட்ரோல், ஒரு கட்டுப்பாடு. ஒரு நெல்லை கொண்டு போய் போடுறீங்க, அது மாதிரி தாறுமாறாக என்னவாகுதுக்கா கரெக்டாக முளைக்கிறதுலேருந்து, 1க்கு 10 பெருகிறதுலேருந்து, குறிப்பிட்ட காலத்தில் பருவ காய்கிறதுல இருந்து, இப்படி எல்லாமே ஒரு சிஸ்டமாக இருக்கா இல்லையா? அப்போ குழந்தை என்னத்தை எடுத்து கொண்டாலும் சரி, அதை பார்த்து சொன்னால் அதுவா உண்டானால் எப்படி இருக்குமோ அப்படி இருப்பது இல்லை. இப்போ நம்ம உலகத்தில் ஒரு களிமண் எடுத்துக்கிறேங்க, களிமண்ணை உருட்டி வீசுகிறேன், இது எப்படி போய் படும்? பல துண்டுகளாக போய் இப்படி விழுவும், செதறல்களாக விழுவும். அப்படி இந்த உலகம் இருந்துச்சுன்னா நீ என்ன பண்ணிட்டு போங்க, அதான் உண்டாயிடுச்சுன்னு போங்க. அவன் உருட்டி கைவண்ணத்தை காட்டி அழகாக அலங்காரம் பண்ணி ஒரு செம்பாக ஒரு குடம்பு அப்படி வச்சான்னு சொன்னால் தன்னா உண்டாயிடுச்சுன்னு அப்படி சொல்லுவீங்க. இது எப்படி தானாக உண்டாயிடுச்சு நீ சொல்லுவீங்கன்னு சொல்ல முடியாது. அப்போ அதில் ஒரு அந்த வேலையை பார்க்குறோம். இதெல்லாம் ஒரு விவரம் உள்ளவனுடைய கை அதில் தெரியுது. இதை செஞ்சவனை நீங்கள் பார்க்கல, இந்த திறமை செஞ்சவனை உங்களுக்கு காட்டுதா இல்லையா? இந்த மைக்கு செஞ்சவன் நீங்கள் பார்த்தீங்களா? பார்க்கலங்கிறான அந்த மைக்கு யாரும் செய்யறாண்டாயிருமா? இந்த மைக்கு செஞ்ச யாரையும் நீங்கள் பார்க்கல, அந்த மைக்கு செஞ்சவனை நான் பார்க்கவில்லை, அதனால இந்த மைக்கு யாரும் செய்யவில்லை, அதுவாக உண்டாவிட்டு யாராவது சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. வேறு பார்ப்பீங்க, இதில் என்ன பேசுனா கம்மியாக தான் பேசுகிறான், இங்கே வரைக்கும் எடுத்து தருது, விவரமான பயங்கர நாளாக இருப்பான் செஞ்சவன். அது செஞ்சவனை மட்டும் வழங்க மாட்டீங்க, செஞ்சவனுடைய ஆற்றல், திறமை, அவனுடைய எல்லாமே வழங்குமா? சேர்த்து வழங்குமா? வழங்காதா? அப்போ நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், ஒரு பகுத்தறிவு நம்ம உள்ளவர்கள் சிந்திச்சு பார்க்கணும். இந்த அண்ட சராசரங்களுடைய இயக்கங்களை எல்லாம் பார்த்தால் கண்டிப்பாக ஒரு படைப்பாளன் இருக்க வேண்டும். பெரியார் இந்த கொள்கையை சொன்ன காலத்தில் விஞ்ஞானிகள்லாம் ஒரு கருத்தில் இருந்தாங்க. என்ன கருத்தில் இருந்தாங்கன்னா, இந்த உலகம் தோன்றுவதற்கு ஒரு படைப்பாளன் இருக்க தேவையில்லை அப்படின்ற ஒரு கருத்தில் இருந்தாங்க. அதுக்கு பிறகு வந்த கொள்கை என்ன சொல்லிருச்சுன்னா, இப்போ உள்ள விஞ்ஞானிகள் ஏகமானதாக என்ன சொல்லிட்டாங்கன்னு கேட்டால், இந்த உலகம் பெருவெடிப்புனால தான் உண்டானது. இதுதான் இப்போதைக்கு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு தியரி. பெருவெடிப்புனா என்ன? நம்ம பூமி, சூரியன், சந்திரன், சுக்கிரன், வியாழன், செவ்வாய், என்னென்ன கோள்கள் இருக்குதோ எல்லாமே ஒரு பொருளாக இருந்தது. இந்த பூமி, சூரியன் எல்லாம் ஒரு பொருளாக இருந்துச்சான். அப்போ எல்லாம் சேர்ந்து ஒரு பொருளாக இருந்தால் எவ்வளோ பெருசாக இருக்கணும்? பூமி இவ்வளோ பெருசாக இருந்தால் எல்லாம் சேர்ந்து அவ்வளோ பெருசாக இருக்கணும்ல. ஆனால் எல்லாம் சேர்ந்து ஒரு பொருளாக இருந்தது. அது எப்படிப்பட்ட பொருளாக இருந்தால் சின்ன ஒரு கடுகாக இருந்ததான். இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது வெடிச்சதுல அது அப்படியே மல்டிப்ளை பண்ணி அப்படி அணுகுண்டு போட்டோன்னா பல குண்டுகளை அதை தன்னால் உண்டாக்குகிறதோ அந்த மாதிரி பெருகி பல்கி பெருகி தான் இவ்வளோ உண்டானுச்சின்னு சொல்லும் பொழுது அதை கண்டுபிடிச்சவன தான் கண்டிப்பாக ஒரு படைப்பாளன் உட்கார்ந்து வேலை செய்கிறான். வெடித்ததுனால மட்டும் இது வரல. இந்த கடுகு வெடித்தா கடுகு அளவுக்கு தான் அதனுடைய ரிசல்ட் கிடைக்கணும். அதனுடைய விட 50 கிராம் பொருளை வெடித்து 500 கிலோ இதுலேருந்து கிடைச்சா என்ன அர்த்தம்? 50 கிராம் பொருளை வெடிக்க வச்சுட்டு அந்த துகள்களும் 50 கிராம் இருந்துச்சுன்னு சொன்னால் படைப்பாளன் தேவையில்லைன்ட்டு போங்க. 50 கிராம் பொருளை வெடிக்கிறோம், 5000 கிலோ துகள் வருதுன்னா என்ன அர்த்தம்? அது அங்கே அறிவு செயலிழந்து போய் படைப்பாளன் இருக்கிறான் என்பதை இன்னைக்கு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. அதை விளக்கக்கூடிய அந்த புஸ்தகம் நம்ம சகோதரர் ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு. அந்த நூல் ஒன்று அவருக்கு கொடுப்போம். அப்போ படைப்பாளன் இன்றைக்கு விஞ்ஞானிகள், நான் சொல்லலை இதை, இன்றைக்கு விஞ்ஞானத்தை கரகண்டு பிடிச்ச பெரியார் காலத்தில் கண்டுபிடிக்க விஞ்ஞானம் சூரியன் தான் வெடித்து பூமி உண்டானுச்சுன்னு அவர் சொன்னார். அப்படி அவர் எழுதியிருக்கிறார். அந்த மாதிரி கண்டுபிடிப்பு தப்பான கண்டுபிடிப்பு. அந்த காலத்தில் ஒரு கடவுள் தேவையில்லைன்னு சொல்லியிருக்கலாம். இன்றைய விஞ்ஞானிகள் கடவுள்னு ஒருத்தன் இல்லாமல் இது உண்டாயிருக்க இயலாது. நம்ம அறிவுக்கு ஆன்சர் பண்ண முடியாமல் ஒரு மறைமுக சக்தி இதில் இருக்கிறது என்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதனுடைய ரிப்போர்ட்டு, பாகம், பக்கம், டீட்டெயில்ஸோட உள்ள விவரங்கள் உங்களுக்கு அந்த புஸ்தகம் உங்களுக்கு தருவாங்க. அல் குர்ஆன் கூறும் அறிவியல் உண்மைகள் அந்த புஸ்தகத்தை உங்களுக்கு தருவாங்க. அதில் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் கடவுள் கண்டிப்பாக இருக்கிறார். அடுத்து ஒரு விஷயம். அடுத்து என்னன்னு கேட்டால், அவர் இன்னொரு கேள்வி, இவர் இயேசுவ கடவுளுங்கிறாரு, நீங்கள் அல்லாஹ் கடவுளுங்கிறீங்க, அவங்க கண்டதை கடவுளுங்கிறாங்க, நீங்கள் எதை ஏற்றுக்கிறது அப்படிங்கிற அடுத்தது வர்றாரு. நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்க. கடவுள்னு ஒருத்தரை நம்புகிறோம். கடவுளுங்கிறவர் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், கடவுளுங்கிறவர் நம்மளை விட மேலே உள்ளவராக இருக்கணும், நம்மளை மாதிரி உள்ளவராக இருக்கக்கூடாது, சாப்பிட்றவராக இருக்கக்கூடாது, குடிக்கிறவராக இருக்கக்கூடாது, தூங்குறவராக இருக்கக்கூடாது, பசி எடுக்கிறவராக இருக்கக்கூடாது, தோக்குறவராக இருக்கக்கூடாது, சாவுறவராக இருக்கக்கூடாது, பலவினராக இருக்கக்கூடாது. இப்படி எல்லாம் இஸ்லாம் சில இலக்கணங்களை சொல்லுகிறது. இந்த மாதிரி ஒருவன் இருப்பது நல்லதா, அல்லது சாப்பிடக்கூடிய, தூங்கக்கூடிய, பசிக்கக்கூடிய, அழுவக்கூடிய, மலைஜலம் கழிக்கக்கூடிய ஒருத்தர் இருப்பது நல்லதா? நீங்கள் யோசிச்சு பாருங்க.
எந்த மாதிரி கடவுள் இருந்தால் நமக்கு நல்லது, யாருக்கு பவர் நல்லா இருக்குன்னு நினச்சி நீங்களாம் என்ன செய்யலாம், ஒரு கடவுள் நம்ம அறிவை கொண்டு தீர்மானித்து யார் யாருக்கு எது நல்லதுன்னு படுதோ அதை எடுத்துகிட்டு போயிருங்க, அவ்வளோதான். டிஎன்டிஜேயின் சமுதாய பணிக்கு உதவிடுங்கள். ஆதரவற்ற முதியோர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து அவர்களை தாயன்புடன் அரவணைத்து அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து உணவு, உடை, உறைவிடம் அளித்து மருத்துவ உதவிகளையும் மனிதாபிமானத்தோடு செய்து வருவது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். நன்கொடைகள் அனுப்ப விரும்புவோர் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற பெயரில் இந்தியன் வங்கி மண்ணடி கிளை கணக்கு எண் 7882742827 என்ற அக்கவுண்ட் நம்பருக்கு டிராஃப்ட் ஆகவோ காசோலையாகவோ அனுப்பலாம். மணி ஆர்டர் மூலமும் அனுப்பலாம். நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், இலக்கம் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. தொலைபேசி 25215226. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் ஒரு இறைவனை வணங்கணும்னு சொன்னீங்க, ஓகே. ஆனால் முஸ்லீம்கள்லாம் தாயத்து போடுறாங்களே, முஸ்லீம் மத குருமார்கள் தாயத்து போட்டு விட்றாங்க பெரும்பாலும். இந்த தாயத்து போடுறதுங்கிறது அதையா நீங்கள் வச்சுக்கிறீங்க, ஒரு இறைவன் சொன்னால் தாயத்து எதுக்குன்னு கேட்குறாங்க. தாயத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்துக்கும் தாயத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், யார் ஒருத்தன் தாயத்து போடுகிறானோ அவன் இறைவனை மறுத்து விட்டான். தாயத்தில் என்ன ஒரு எழுதி மாட்டோம்னு அவர்கள்லாம் வந்துருமாமா? இது மதகுருமார்கள் பிழைக்கிறதுக்கு செஞ்சது, இஸ்லாத்தில் கிடையாது. முஸ்லீம் மதகுருமார்கள் இப்படி செஞ்சு விட்டாங்க. முஸ்லீமில் உள்ள மதகுருமார்கள் உங்களை ஏமாற்றி வைத்த வழின்னு போவீங்க, இதை எடுத்து கையில் இடுப்பில் கட்டிக்க, இதை எடுத்து கயிற்றுல கட்டிக்க, இதை கரைச்சி குடி, இதை ஃப்ரேம் பண்ணி போடுன்னு சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி அவர்கள் அதை செஞ்சுட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு கஷ்ட நஷ்டம் வரும்போது ஆஸ்பத்திரிக்கு போயிடுவாங்க. கரெக்டாக முஸ்லீம் மத குருமார்களே அவங்களுக்கு வைத்த வழி வருதுன்னு வைங்க, தாயத்தை போட மாட்டாங்க, டாக்டர்கிட்ட கரெக்டாக போயிடுவாங்க. நீங்கள் உங்களுக்கு வைத்து வந்த தாயத்தான் அவருக்கு வைத்த வழி வந்து ஆஸ்பத்திரியா. இதில் விளங்குதா இல்லையா? இன்னும் சொல்ல போனால் அந்த தாயத்து போட்டு பொழப்பு நடத்துனானே அவனையெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளை எதிர்பார்த்தே இருப்பான். அவர் பெரிய தாயத்தை போட்டு கோடீஸ்வரனா போயிட வேண்டியதானே? நமக்கு தாயத்தை போட்டு பணக்காரன் ஆக்கக்கூடியவர் அவர் ஒரு பெரிய தாயத்தை போட்டு கோடீஸ்வரனா போயிடலாமே. அவர் நம்மள்ட்ட தாயத்தை கொடுத்து 1000 ரூபா கொடுங்க, 2000 ரூபா கொடுங்கன்னு கேட்குறாரு. அதே நமக்கு காட்டுது இவர்கிட்ட ஒன்றும் இல்லை, இந்த தாயத்து ஒன்றுமே கிடையாதுன்னு என்ன செய்யுது, விளங்குகிறது. அதனால இந்த தாயத்துங்கிறதுல அவர் என்னத்தை எழுதி போட்டாலும் சரி, அதுக்கெல்லாம் அப்படி ஒரு சக்தியெல்லாம் கடவுள் கொடுக்க கிடையாது. நடைமுறையில் இது பொய்ன்னு தெரிகிறது. முஸ்லீம்கள் யாரும் தாயத்து போடவும் கூடாது, தாயத்து போடுறேன்னு சொல்லி முஸ்லீம்களையும் மற்ற மக்களையும் ஏமாற்றவும் கூடாது. எங்கள் முஸ்லீம் மத குருமார் செஞ்சாலும் ஃப்ராடு, பித்தலாட்டம், அது பொய், அது நம்பாதீங்க. அறிவுக்கும் ஏற்றதில்லை, இஸ்லாத்துக்கும் ஏற்றதில்லை. என் பேர் இளங்கோ, சத்யன் கோவில்மையான. டில்லி, மும்பை போன்ற பெருநகரங்களில் பயங்கரவாதிகளால் பல தாக்குதல் நடக்கிறது. அப்போ நடக்கக்குள்ள எல்லா மதத்தினரும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இஸ்லாம் நண்பர்கள் மொழியும் தீவிரமாக கண்டனம் தெரிவிக்கிறது கிடையாது. அதுக்கு காரணம் தெரிவிக்கலாக முடியும். சூப்பரான ஒரு கேள்வியை கேட்டிருக்காருங்க. இது யாராவது கேட்கணும்னு ஆசைப்பட்ட கேள்வி தான். அதாவது இந்த தீவிரவாத பயங்கரவாத செயல் நடக்குதுல்ல, நடந்தவுடனே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் பல அமைப்புகளும் கண்டிக்கிறாங்க. முஸ்லீம்கள் யாருமே கண்டிக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. இதனுடைய ஒரு உண்மையை நீங்கள் விளங்கிக்கிட்டீங்கன்னா நீங்கள் எங்கள் மேலே கோவப்பட மாட்டீங்க. என்ன உண்மைன்னு கேட்டால், எந்த தீவிரவாத செயல் நடந்தாலும் இந்தியாவில் உள்ள எல்லா முஸ்லீம் இயக்கங்களும் தங்களுடைய கண்டனத்தை மீடியாக்களுக்கு பதிவு செய்கின்றன. நாங்கள் இந்த நாட்டில் நடந்த அனைத்து தீவிரவாதம் நடக்கும் பொழுதும் கடுமையான முறையில் கண்டித்து நாங்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறோம். எல்லா மீடியாக்களும் திட்டமிட்டு முஸ்லீம்கள் ஒரு அறிக்கையை போட மாட்டேங்கிறாங்க. போட்டதான் உங்களுக்கு தெரியும், 1-2 பத்திரிகைகளில் போடுறாங்களே தவிர பெரும்பாலான பத்திரிகைகளில் எதை போடணும், முஸ்லீமை தான் முதல் போடணும். முஸ்லீம்கள் பேரை சொல்லி தான் அவன் செய்கிறான். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா முஸ்லீம் கண்டிக்கிறார்கள்ன்றது போட்டால் தான் அவங்கள ஒதுக்குவாங்க எல்லாரும். ஆனால் நாங்கள் தௌஹீத் ஜமாத்துன்னு அறிக்கை கொடுத்தோன்னு வைங்களேன், மும்பை குண்டு வெடிப்பை கண்டித்து அறிக்கை கொடுத்தோம், காரண காரியத்தோட விளக்கி இது இஸ்லாத்துக்கு எதிரானது, இவங்க பயங்கரவாதிகள், கடுமையாக இவங்களை தண்டிக்கணும்னு அறிக்கை கொடுக்குறோம். இது பேப்பரில் வந்தால் தான் உங்களுக்கு தெரியும். நாங்கள் அறிக்கை கொடுத்து எங்களுக்கு தான் தெரியும். பேப்பரில் வந்தால், டிவியில் வந்தால் தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த பேப்பர்லேயோ டிவியிலையோ அவங்க என்ன செய்கிறது இல்லை, எந்த விதமான அறிவிப்பும் செய்கிறது கிடையாது, எங்கள் அறிக்கையை போடுறது கிடையாது. இதனால தான் நாங்கள் அறிக்கை கொடுக்கலன்னு வருதே தவிர எல்லா முஸ்லீமும் நாங்கள் கண்டித்து கொண்டு தான் இருக்கிறோம். எங்களோட அறிக்கை ஒரு ஃபைலாக வச்சுருக்கோம் கட்டு, அதில் பேப்பரில் ஒன்றோட வந்திருக்காது. கடவுளை எதுக்கு மக்கள் நம்புறாங்கன்னா, அதாவது நம்ம செஞ்ச பாவம் பின்னாடி நம்மளுக்கு கிடைக்கும், அதனால தப்பு செய்யக்கூடாது, நமக்கு மேலே ஒருத்தர் இருக்கான் அவன் பார்த்துக்கிட்டுப்போம் அப்படின்னு எல்லா நம்பிக்கையும் தான் இருக்குது.
அப்படிங்கிறது ஒருத்தன் வந்து தப்பு செய்யாமல் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் இந்த செய்யாமல் வாழ நினைக்கிறான் ஒருத்தன். அப்படி வாழ நினைக்கும் போது அவனுக்கு கடவுள் நம்பிக்கை தேவையா இல்லை தேவையில்லையா? மனிதர்கள் வந்து தவறு செய்யாமல் இருப்பதற்கு நமக்கு மேலே ஒரு சூப்பர் பவர் இருக்கிறாரு, அவர் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாரு என்கிற பயம்தான் காரணமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க. மனசாட்சிப்படி ஒருவன் வந்து இது நம்ம இந்த தவறு செய்யக்கூடாது என்று நடக்க முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்குறாரு. முடியும், சில நேரங்களில் முடியும். ஆனால் அந்த மனசாட்சி உள்ளவர்களுக்கு கூட ஒரு ரேட் இருக்குங்க, நல்லா விளங்கிக்கணும். ஒருத்தர் லஞ்சம் வாங்க மாட்டேன்னு மனசாட்சி வச்சிருப்பாரு, 5 ரூபா 10 ரூபா வாங்க மாட்டார், 5 லட்சத்தை கொடுத்து வாங்கிடுவார். அதாவது லஞ்சம் வாங்க மாட்டேன்னு ஒருத்தர் நிலைப்பாடு வச்சிருக்கிறாருன்னா இந்த அற்பமான காசுக்கான ஒரு போகணுமா நினைப்பாரு. அவர்கிட்ட போய்கிட்டு ஒரு 5 லட்சம் ரூபா தர்றேன்னா 5 லட்சம்ல அப்போ நம்ம நிறைய பேரை பார்க்குறோம், சின்ன சின்ன விஷயங்களில் மாறாதவர்கள் கூட அதுக்கு தகுந்தது 5 லட்சம் வேணாம்னா 5 கோடி மாறிடுவான். மனசாட்சி என்பதெல்லாம் வந்து ஒரு ஸ்டெடியாக நம்மளால் கண்ட்ரோல் வச்சுக்கிற முடியாது. நம்மளுக்கு மேலே ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கான்னா 5ஐயும் தான் பார்ப்பான், 5 கோடியும் தான் பார்ப்பான், 5 பைசாவையும் தான் பார்ப்பான்னு சொன்னால் தான் அவர் வந்து சுத்தமாக இருக்க முடியுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் எவ்வளவோ நேர்மையாக இருக்கக்கூடியவர்கள் வந்து சில ஆளுங்க பொம்பளையை கண்டா நான் அப்படி பண்ண மாட்டேமா, சில பொம்பளைகள்ட்டு மாட்டிடுவான். அவனுக்கு விலை வீசக்கூடிய அளவுக்கு பெண் இருப்பான். அந்த மாதிரி ஒரு தரத்தில் கிடைக்குமே என்ன செய்வான் அப்படின்னா பரவாயில்லை. மனசாட்சி உள்ளவன் மாறுவதை விட கடவுள் நம்பிக்கைன்னா கடவுளை நெசமாக நம்பணும். எப்படி நம்பணும்? முன்னாடி நிற்கிறான், பார்த்து கொண்டிருக்கிறார், ஒரு துப்பாக்கியை வச்சுக்கிட்டு ஒருத்தன் சுற்றுவேன் அப்படின்னு சொன்னால் அவன் சொல்ல நீங்கள் மீறி நினைப்பீங்களா? அப்படி நீங்கள் கடவுளை நம்பக்கூடிய அளவுக்கு நம்முடைய நம்பிக்கையை வலுப்படுத்தி கொண்டு அதிகப்படுத்தி கொண்டோமையானால் அப்போ எந்த மன விலையும் போக மாட்டான். ஏன்? பார்த்துக்கிட்டு அவன் அறநம்பிக்கை. நீ யார் அது மாதிரி விலை போவான்ங்கிற இந்த கடவுள் நம்பிக்கையில் அறநம்பிக்கை உள்ளவன் போவான். கடவுளை கடவுளாக பார்த்து அவர் ஏமாற்ற இயலாது, அவர் கண்ணில் மண்ணத்துவ இயலாதுன்னு நினைச்சானேயானால் கண்டிப்பாக அவனை எந்த ஒரு சக்தியாலும் விலை பேச இயலாது. அது வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கிற வேண்டிய விஷயம். இரண்டாவது ஒரு அம்சத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த கடவுள் நம்பிக்கையினால் வரக்கூடிய நன்மையில் நீங்கள் இந்த உலகத்தில் பார்க்குறீங்க, கெட்டவன்லாம் என்ன செய்கிறான்னா நல்லா இருக்கிறான், 7 கொலை பண்ணவன் நல்லா இருக்கிறான், ஊர் அடித்து உலையில் போட்டவன் நல்லா இருக்கிறான், எனக்கு ரொம்ப அநியாயம் பண்ணியிருப்பான், நான் கஷ்டப்படுவேன், அநியாயம் செஞ்சுட்டவன் நல்லா இருப்பான். அப்போ என் மனசாட்சி என்ன சொல்லுது? நியாயமே கிடைக்காதா, நேர்மையே கிடைக்காதா, இப்படி தான் நான் நியாயம்தான் தோற்று போகணுமா, அநியாயம்தான் கை ஓங்கணுமா அப்படின்னு நினைக்கும் பொழுது நான் எந்த நிலைக்கு வருவேன்னு கேட்டால், ஆமாடா என்னடா நல்லவனா நினைத்துடா கண்டேன், இந்த கெட்டவனா நல்லா தானே இருக்கான், வீடு வாங்கிட்டான்ல, கார் வாங்கிட்டான்ல, நான் தானே கஷ்டப்பட வேண்டியிருக்கு, என் அப்பனை தானே கொன்றாங்க, நான் தானே போய் சிரமப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைத்தீர்களே. ஆனால் மனவியாதிக்கு ஆளாகி ஒரு சுமை தாங்கி கிடைக்காம போயிடுவீங்க. அதே நேரத்தில் இப்படி ஒரு கடவுள் பார்த்துட்டு இருக்காருன்னு சொன்னால், அடே இன்னைக்கு ஆட்டம் போடுறா, நாளைக்கு கடவுள் எல்லாம் கேட்பார்ல, அங்கே பார்த்துக்கிறேன் உன்னையன்னு சொன்னால் நமக்கு உலகமே வழங்காத ஒரு நீதியை கடவுள் வழங்குவார் நினைக்கும் பொழுது நம்ம சுமை இறக்கி வச்சிடறோம். சுமை தாங்கி மனிதனுக்கு வந்து டென்ஷன் அதிகமாக்காம அவனுடைய சுமையை இறக்கி ஒரு இடத்துல வைக்கிறது எந்த இடத்துல சாத்தியமாகும்? இந்த மாதிரி கட்டத்தை நீங்கள் சந்திக்கும் பொழுது வெக்ஸ் ஆகிடுவீங்க. இந்த மனசாட்சின்னு மட்டும் சொல்லி கொண்டு இருந்தால் அப்போ மனசாட்சி படிக்கிறீங்களா, அவன் அதில் கிடைச்ச நன்மை என்ன, உங்களுக்கு ரிசல்ட் என்ன? மனசாட்சி நீ கெட்டவன் நல்லா இருக்கிறானே, அடித்தவன் கை ஓங்கி இருக்குதே, அடி வாங்கினவன் கை கீழே போயிட்டு இருக்குதே, அவன் என் பணத்தை சுருட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறானே, நான் இழந்துட்டு நிற்கிறேனே என்ற அளவிற்கு வரக்கூடிய மனிதன் அவன் எதை கொண்டு ஆறுதல் அடைவான்? அவனுக்கு மருந்து என்ன? எதை கொண்டு அவனுக்கு வந்து ஒரு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பர் பவர் இருக்கிறான். நான் தப்பு செய்யாமல் இருக்கிறதுக்கு மட்டுமல்ல, அது நானும் தப்பு செய்யாமல் இருக்கணும், தப்பு செய்கிறவர்கள் நல்லா இருக்கிறத பார்த்து நான் விரக்தி அடையாமல் இருக்கணும், அதை பார்த்து நானும் கெட்டவனாகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆட்டம் போடுங்கடா. இந்த உலகத்தில் ஆட்டம் போடுவீங்க, கடவுள் பார்த்துட்டு இருக்காருலடா, அந்த டைம் வரட்டும்டா, இதுக்கெல்லாம் சேர்த்து உன்னை வறுத்து எடுப்பாரு அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது அது இல்லைன்னு இல்லைன்னு வச்சுக்கிட்டா கூட உங்களுக்கு என்ன ஆகுது? சுமை தாங்கி இறக்கி வச்சுட்டோம், நிம்மதியாக போயிடும். பார்த்து நல்லா இருக்கும், கடவுள் இருக்கான், எது அல்லாவோ கடவுள் எதோ ஒன்று வச்சுக்கிறங்க, கடவுள் இருக்கான் பார்த்துக்கிறவான்னு சொல்லும் பொழுது நீங்கள் ரிலாக்ஸ் ஆக முடியுமா முடியாதா? மனோதத்துவ ரீதியாக நம்முடைய சுமைகளை இறக்கி வைக்கிறதுக்கான சுமை தாங்கியாக இது அமையும். அதனால் வந்து கடவுள் நம்பிக்கை வந்து நம்ம நன்மை தான் தருமே தவிர ஒரு காலத்தில் கேடு தராது. வெறும் மனசாட்சி மட்டும் நினச்சிங்கன்னா நீங்கள் சொல்கிறபடி அதில் உறுதியாக இருந்தாலும் இந்த கட்டத்தில் உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியாது, இந்த இடத்துல தோற்று போயிடுவீங்க. அன்பிற்குரிய சகோதரர்களே, எங்களுடைய அழைப்பை ஏற்று
இங்கே பேரார்வத்தோட கேள்விகளை கேட்டீங்க. நாங்கள் உங்களுக்கு செய்து கொடுக்குற வசதிகளில் உங்களுக்கு குறைவுகள் இருந்திருக்கலாம், எங்களுடைய பேச்சுக்களில் உங்களை புண்படுத்தக்கூடிய சொற்கள் இருந்திருக்கலாம், அல்லது சில விளக்கங்கள் உங்களுக்கு திருப்தி இல்லாமல் இருக்கலாம். எந்த மாதிரியான குறைபாடு இருந்தாலும் நீங்கள் மனம் பொறுத்து கொள்ளுமாறு கேட்டு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அந்த ஓரிரையின் சாந்தியின் சமாதானம் உண்டாவதாக. எங்களின் அழைப்பை ஏற்று வந்த சகோதர சகோதரிகள் அனைவர்களுக்கும் மற்றும் ஒளிவுரை அமைத்து தந்த சகோதரர்களுக்கும் மற்றும் பொருள் உதவி செய்தவர்களுக்கும் மண்டபம் வழங்கியவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் பத்திரிகையாளர் மற்றும் தொலைக்காட்சி நிறுவன அனைவருக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு இத்துடன் நிகழ்ச்சி முடிவு செய்திருக்கிறோம். சுபானக்கல்லாஹ் Allah